Hello friends, welcome to Tamil tutorial starting. நான் சேனு. ஸோ லாஸ்ட் கிளாஸில் டேட்டா டைப் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். ஸோ அதில் டபுள் வச்சு நான் எப்படி ஒரு சின்ன சம் போடுறது சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம வந்து இப்போ எப்படி ஒரு யூசர்கிட்ட இன்புட் வாங்குறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இன்புட் வாங்கணும் அப்படின்னா C++ல் இருக்கிற மாதிரி இதில் நம்ம வந்து ஒரு ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். C++எல்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரே ஹெட்டர் ஃபைலில் வந்துடும். ஆனால் ஜாவாவில் நம்ம அதுக்குன்னு ஒரு ஃபைல் வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ இம்போர்ட் ஜாவா டாட் நான் பார்த்தீங்கன்னா டாட் வைக்கும்போது நம்மளுக்கு அடுத்தது என்ன வேணும் அப்படின்றத டிஸ்பிளே பண்ணுது. util டாட் ஸ்கேனர் ஸோ பார்த்தீங்கன்னா நான் எழுதிட்டேன். ஸோ இப்போ ஸ்கேன் அதாவது இந்த ஹெட்டர் ஃபைல் தான் நம்மளை வந்து இன்புட் வாங்குறதுக்காக நம்ம எழுதக்கூடியது. ஸோ அப்போ வந்து நம்ம கீழே கொஞ்சம் கேப் விட்டு இப்போ நம்ம வந்து எப்படி இன்புட் வாங்கி இந்த சம்மையை இப்போ இந்த 10 40 அப்படின்றதெல்லாம் நான் ப்ரீடிஃபைண்டாக கொடுத்து வச்சுருந்தேன். இப்போ நம்ம எப்படி அதை யூசர்கிட்டேருந்து வாங்கி அதுக்கு எப்படி இந்த ஆன்சர் கொண்டு வருது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ நான் இந்த ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பரை டிலீட் பண்ணிடுறேன். ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம இன்புட் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதுக்கான ஒரு வேல்யூ வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அதை க்ரியேட் பண்ணணும் அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா ஸ்கேனர் ஸ்பேஸ் விட்டு அப்போ உங்களோட வேரியபிள் ஸோ ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர். ஸோ இந்த இடத்துல சிஸ்டத்துக்கான இன்புட் சிஸ்டம் டாட் இன் அப்படின்றத வந்து எழுதுகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீனோ அப்படின்ற வேரியபிள் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ சீனோன்ற அவங்க எரர் காட்டுது. டாட் இன் பக்கத்தில் கம்மா போடக்கூடாது, நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே ப்ளூ கலர் ஆகும்போது ப்ரோக்ராம் கரெக்டாக எழுதியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. அதாவது அது ஒரு வேரியபிள் ஃபங்க்ஷன் வந்து இவங்க ஜாவாவிலேயே க்ரியேட் பண்ணும்போது அவங்க அந்த டிசைன் கலர் எல்லாம் நம்மளுக்கு காட்டுது எலிப்ஸு. ஸோ அப்போ வந்து சீனுன்றது தான் நம்மளோட வேரியபிள்ஸ். நம்ம வாங்குகிற ஒவ்வொரு நம்ம இன்புட் வாங்குகிற ஒவ்வொரு இதுவும் அந்த சீனுன்ற வேரியபிளை தான் நம்மளுக்கு சேவ் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து எப்படி இன்புட் வாங்குறேன்னு பாருங்கள். ஸோ நான் வந்து இப்போ டபுளில் ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் ஆன்சர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு வேல்யூ வந்து வாங்குகிறேன். ஸோ எஃப் நம்பரில் ஒரு வேல்யூ வாங்குகிறேன். ஸோ எஃப் நம்பர்னு போட்டு ஃபஸ்ட் நம்பர். இப்போ அதில் எப்படி வேல்யூ வாங்கணும் அப்படின்னா சீனும் நம்ம வந்து ஸ்கேனருக்கு அதாவது இன்புட் வாங்குறதுக்காக க்ரியேட் பண்ண வேல்யூ அதுவே பார்த்திங்கன்னா கலரில் காட்டுது. டாட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது கீழே நம்மளுக்கு வந்து காட்டும். அதாவது நெக்ஸ்ட் டபுள் அப்படின்றத தான் அடுத்தது நம்ம வந்து டபுள் நம்ம வந்து டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணிருங்கிறதுனால நம்ம வந்து இங்கே நெக்ஸ்ட் டபுள் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அதேமாதிரி எஸ் நம்பர் அதாவது செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு கொஞ்சம் டாட் போட்டிங்கன்னா அதுவே கேட்கும். ஸோ என்டர் கொடுத்துட்டு செமிகோலன் வச்சுருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும் அது வந்து கேட்டாச்சு. ஸோ நம்ம வந்து இதை என்டர் பண்ண சொல்லி அந்த மாதிரி கேட்கணும் அப்படின்னா நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாங்கிடலாம், அப்புறம் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும் வாங்கியாச்சு. இப்போ ஆன்சரில் போட்டு நம்மளுக்கு வந்து அவுட்புட் காட்டும். நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கு. ப்ரோக்ராம் ஏன்னா இங்கே ஏதோ காட்டுது, அதாவது நம்மளுக்கு கொட்டேஷன் காட்டுது தவறு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல சீனுன்றது நான் ஃபங்க்ஷனுங்களுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு லெட்டர் கேப்சலில் போடுவாங்க. ஸோ நான் ஸ்மால்லே போட்டுடுறேன். அதே மாதிரி இங்கேயும் ஸ்மாலில் போட்டுடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீனுன்றது அப்பயும் அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா இதெல்லாம் எதுவும் வந்து ப்ராப்ளமும் இல்லை. நம்ம ரன் பண்ணதோடனே இப்போது இங்கே எதுவுமே காட்டலை அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து நமக்கு எதுவுமே கேட்கணும் அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணல. ஸோ இப்போ நம்ம இங்கே எடுத்துகிட்டு போய் கிளிக் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கர்சர் வரும்.
அதாவது வேல்யூ நம்மளுக்கு கேட்குது. ஸோ நான் 15 கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இது ஃபஸ்ட் நம்பருக்கு அசைன் ஆயிரும். இப்போ வந்து செகண்ட் வேல்யூ கேட்குது. ஸோ 25 கொடுக்குறேன். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு 75 அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்துடுது. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு இன்புட் கேட்குற மாதிரி நம்ம வச்சுப்போம். ஸோ அந்த இடத்துல enter first value அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல செகண்ட் மாற்றிடுறேன், செகண்ட் வேல்யூ. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வேல்யூ கேட்குது 50, செகண்ட் வேல்யூ 80. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு வருது. ஸோ நம்ம ஆன்சருக்கும் நம்ம வந்து இன்னொன்று எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபைனல் வேல்யூன்னு போடுறேன், ஃபைனல் ஆன்சர்னு போடலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் நான் போட்டேன். ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர்னு போட்டேன். இதை நான் மறுபடியும் ஒரு டைம் ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட் வேல்யூ கேட்குது 10 + 10 பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் அப்படின்ட்டு 20 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட டேட்டா டைப்ஸ்லாம் நம்ம வந்து ரன் பண்ணுறோம். ஸோ மொத்தமாக ஒரு டேட்டா டைப்ஸ் இன்புட் அதெல்லாம் வாங்கி இன்னொரு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து வர கிளாஸில் நம்ம வந்து சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.